நான் உங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த காதல் வந்து 1999 ஆரம்பிச்சது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும். சரி, நான் சொல்லிடுறேன். Sing in the rain, I am singing in the rain. I want more in the rain. 1999 தமிழ்நாட்டிலேயோ இல்லைன்னா ஒரு சில ஸ்கூல்ஸ்லேயோ அவங்க வந்து முதல்வன் படம் பார்க்கறதுக்காக 11th 12th பசங்களை வந்து அனுமதி பண்ணி அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இல்லை எங்கள் அம்மா ஒர்க் பண்ணிட்டு ஸ்கூலில் மட்டும் அப்போ கூப்பிட்டு போனாங்களா அப்படிங்கிற கதை தெரியாது. அப்படி கூப்பிட்டு போன போது என்னையும் படத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ எனக்கு வயசு 2. நான் பார்த்த முதல் படம் முதல்வர். அப்பையிலேருந்து ஐ எம் குவைட் பிக் ஃபேன் ஆஃப் சினிமா. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு கூட வச்சுட்டு எனக்கு நிறையா விஷயம் சினிமாவில் ரொம்ப பிடிக்கும். டு பி ஸ்பெசிஃபிக், ஐ எம் குவைட் பிக் ஃபேன் ஆஃப் கமல்ஹாசன் சாரோட நிறையா கூட ரொம்ப பிடிக்கும். இந்த டயலாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தீம் வைஸ் ரொம்ப பிடிச்ச படம் வந்து மகாநதி. என்னால் வந்து இப்போ வரைக்கும் அந்த படத்தோட கிளைமேக்ஸை டைஜஸ்டே பண்ண முடியாது. கிளைமேக்ஸாக இருக்கட்டும், அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு நைட்டில் அங்கே பெட்டில் தூங்கும்போது அந்த பொண்ணு பேசுகிற டயலாக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் விரஞ்சிங்காக இருக்கும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக வேற இருக்கும். அண்ட் சங்கர் சாரையும் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா பாய்ஸ் படத்தில் ஃபர்ஸ்ட் சாங் முடிச்சு அந்த சாங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சாங் முடிச்சு அந்த டீனேஜ் லவ் சீன் வரும்போது அந்த ஆலே அது ஆக்சுவலி ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு லொக்கேஷன். அந்த லாவெண்டர் அப்படியே ஃபுல்லாக அந்த சாங் ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அது வந்து ரொம்ப க்ளோஸ்ட் சீன். அந்த படத்தில் வர அந்த ரோபோ சாங், அவங்க அந்த மெக்கானிக் ஷெட்டில் தூங்குவாங்க, அந்த ரோபோ வச்சு அந்த மெக்கானிக் ஐட்டம்ஸ் வச்சு வர சாங், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஹிஸ் வே ஆஃப் டேக்கிங் திங்ஸ் இஸ் வெரி குட். இந்த வே சங்கர் சார் அப்ரோச்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் கமல் சார், சங்கர் சார் இவங்கெல்லாம் இப்போ பற்றி பேசிட்டு இருக்காருன்னா, இங்கே நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பிடிச்சிட்டு இருந்தது. ஆனால் படம் பிடிக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ட்ரெய்லரில் நிறைய டயலாக் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. படத்தில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. பட் ஆனால் இந்தியன் ஒன் இஸ் எ கிளாசிக். ஏன் கிளாசிக் அப்படின்னா, கோயிங் டு த மூவி சாங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து இந்த மாயா மச்சிந்திரா மச்சம் பார்க்க வந்தீரா அந்த பாட்டில் அந்த ஃபேண்டசியும் ஹியூமனைசேஷனையும் கம்பேர் பண்ணுவாங்க. இல்லை லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாரோ வருவாங்க, அவர் உடனே அந்த வாலில் போவார், அந்த வாலில் மறைஞ்சிருவாரு, மறைஞ்ச உடனே ஒரு சிங்கமாக வருவார். அதுக்கப்புறம் வந்து இதாக ஒரு crocodile-ஆவோ சம்திங் ஒரு ரெட்டைலாவோ வந்து மரம் ஏறுவார். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கும். சரி, இந்தியனில் தான் எப்படி இருக்குது அப்படின்னா, சாங் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச அடுத்த சங்கர் படம் வந்து சிவாஜியில் வந்து இந்த சாங்கில் வந்து எனக்கு அது இன்னொரு ரஜினிகாந்த்னு இப்போ வரைக்கும் தெரியாதுங்க. ரொம்ப நாள் தெரியாமல் வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். அதுவும் ரஜினிகாந்த் ஒரு கோடே சன்லைட் ஒரு கோடே மூன்லைட் அந்த பாட்டில் வில் சி ஃபேர் ரஜினிகாந்த். ஓகேவா? அது வந்து எடிட்டிங்ல வந்து ஸ்கின் டிராஃப்டிங் பண்ணி அவர் ஒயிட் கலர் ரஜினிகாந்த் தான் மாத்தினாங்க. இன்னொரு ரஜினிகாந்த் பின்னாடியே வருவார்ல, கடைசியில வந்து ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படிம்பாரு. அதுவும் ரஜினிகாந்த்ங்கிறது எனக்கு இவ்வளவு நாள் லைக் ஒரு 4 years பேக் தான் தெரியுமே தவிர்த்து அப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது அது ரஜினிகாந்த் அப்படின்னு. எங்கேயோ படிச்ச போது இது படிச்சது. ஜீன்ஸுக்கு முன்னாடியே ஐஸ்வர்யா ராய் வந்து அவங்க இந்தியன்ல கமிட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு. இட் வாஸ் வெரி நைஸ். யார் இந்த ஊர்மிளா ரோலுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐஸ்வர்யா ராய் அந்த ஊர்மிளா ரோலுக்கு வந்து இதானது. அதே மாதிரி த எஃபர்ட் தே கேவ் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். ஃப்ளாஷ்பேக்லேயும் ஒரு அத்தன்டிக் ஸ்டோரி இருக்கும். அண்ட் எப்பயுமே வந்து ஃப்ளாஷ்பேக்னா வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கதை இருக்கும். இந்த படத்தில் வந்து சுகன்யாவுக்கும் ஒரு கதை இருக்கும், கமலுக்கும் ஒரு கதை இருக்கும். 2 பேருமே அந்த ஸ்டைல் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எப்படி ஜாயின் ஆனாங்க, எப்படி ஒரு ஃபேமிலி உருவாச்சு, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாரு சங்கர். எனக்கு இந்தியன் 2 எப்படி இருக்கும்லாம் தெரியல. பட் ஐ விஷ் இட் ஷுடன்ட் butcher மை லவ் டுவர்ட்ஸ் இந்தியன் 1 அண்ட் சங்கர்ஸ் மூவி அப்படிங்கிறது தான் வந்து என்னோட அபிப்பிராயம். உங்களோட என்னன்னு சொல்லுங்க. டாடா.